என்ன செய்வது இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நிறைய நாள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணங்களில், குழப்பமான நேரங்களில், முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார், எப்படி ஆலோசனை கொடுக்கிறார், அவரோட வசனத்தை நாடும்போது எப்படி அந்த பிரச்சனைகள் ரொம்ப அழகாகவும் சுலபமாகவும் தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம கடன் பிரச்சனையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த கடன் பிரச்சனையில இன்னும் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம மத்தியில அண்ணன் இருக்காங்க. அண்ணன் தோத்துறோன்னு ஆனா கடன் பிரச்சனை, இந்த கடன் நெருக்கடி, இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். நிறைய காரியங்கள் பேசணும், நிறைய சாட்சிகளை கேட்டோம். ரொம்ப அதாவது ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ அழகா இடைப்பட்டு இயேசுவே எனக்கு உதவி செய்யும்னு கேட்கும்போது அழகா விடுதலை செய்து பல லட்சங்கள் பல கோடிகளை ரொம்ப சுலபமா அடைத்தது மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதமும் அவங்களோட வாழ்க்கையில வந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்ப சொல்லுங்க, ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்ல ஒரு இந்த நெருக்கடி, அதாவது கடன் இல்லாதன்ற வாழ்க்கையோட ஒரு நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்ளாத ஒரு இந்த ஃபைனான்சியல் பேர்டன் இல்லாம ஜெபிச்சு நம்ம அதை ஆலோசனை பெற்று அதை எப்படி நம்ம அழகாக செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. சந்தோஷமா இருங்க, என் சமாதானத்தை தர்றேன், சந்தோஷத்தை தர்றேன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தை பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் கடன் பிரச்சனை. இந்த பண பிரச்சனை, கடன் பிரச்சனை நிறைய குடும்பத்தில் அதில் சிக்கி கொண்டு விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த கடன் பிரச்சனை இல்லாத அந்த ஒரு பாரமே இல்லாத ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். தேவ பிள்ளைகள் வாழ முடியும். இதை முதல்ல என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஆண்டவர் என்னை அதுலேருந்து விடுதலை ஆக்கி நான் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையில நான் ஆசீர்வதிக்க முடியும். அது வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு கட்டுதான் இல்ல, அந்த கட்டுல இருந்து நம்ம விடுதலை பெறணும் கட்டாயம். என்னைக்கு ஒரு அர்ஜென்ட் செலவு ஆஸ்பத்திரி செலவு, பிள்ளைகளுடைய காரியம் கொஞ்ச நாள் இருக்கிறோம், நம்ம ஜெபிச்சு வெளியே வந்துட்டோம்னா அதுல வெளியே வந்துட்டு அப்படி வாழணும். எப்பவுமே கடன், எப்பவுமே வட்டி கட்டிட்டு எப்பவுமே கடன் பிரச்சனை வாழ்றது தெய்வ சித்தம் கிடையாது. முதல்ல நம்ம அதை விரும்பணும். விரும்பி அப்படி இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் எனக்கு அந்த வாழ்க்கையை வச்சிருக்கிறாரு, அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு விசுவாசிக்கணும். அதுதான் ஆண்டு சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அப்போ நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என் குடும்பத்துல வரணும். இப்ப எங்களுக்கு கடனே இல்லை, நான் அப்படி வாழ்றோம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லணும், சாட்சி சொல்லணும். அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை விசுவாசிக்கணும். இப்போ அதுல இருந்த கர்த்தர் விடுதலை தருவார். ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம், இப்போ நம்ம என்ன தவறு செய்திருக்கிறோம், நம்ம பார்த்த காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அத இந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆகணுமானா என்ன ரீசன் அதை கண்டுபிடிச்சு அதை ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. சிலருக்கு இந்த கடன் வாங்குகிற பழக்கம், அவங்க எப்படியும் அதாவது என்னதான் சம்பளம் வாங்கினாலும் 15ஆம் தேதி ஆனா கடன் வாங்கணும், சம்பளம் வாங்கணும்னு அடைக்கணும், மறுபடியும் 15 இந்த ரொட்டீன் ஆகிய பழக்கத்துல இருக்கும். அதுவே ஒரு பாண்டேஜ் தானே. அதை அறிக்கையிட்டு மனம் திரும்பணும். எங்க தவறு செய்திருக்கிறோம், எங்க வீண் செலவு செய்திருக்கிறோம், எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். அப்போ தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். நம்ம ஆண்டுகிட்ட போய் ஃப்ரீயா சொல்லணும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி கடன் பிரச்சனை ஆறுக்கான நான் தான், என்னை மன்னியும், இதிலேருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை தாரோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அந்த தவறுகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். மூன்றாவது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியம், இந்த ஃபைனான்சியல் காரியத்தில் ஆசீர்வாதம் பெறணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். கட்டளை மல்கியா 3ஆம் அதிகாரத்துல தெளிவா இருக்கு. 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்ல, தசம பாகத்தை எல்லாம் பண்டக சாலையில கொண்டு வாருங்க. அதாவது தசம பாகம் கர்த்தருக்குரியது அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுல 10ல் 1 தான் கேட்கிறார். எல்லாமே அவருடைய கருத்தான்னு வாடுறது. அதுல 10ல் 1 அவருடைய ராஜ்ய கட்டுகிற பணிக்கு செலவு செய்யணும். அவருடைய சர்ச்சைக்கு, அவங்க போற சபைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கணும். சுவிசேஷ அறிவிக்க, மிஷினரி ஊழியங்கள் இதுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புறார். 10ல் 1 தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார். அதுல கூட உண்மை இல்லைன்னா இப்படி ஆசீர்வதிப்பாரு. அப்போ அந்த தீர்மானத்துக்குள்ள வரணும். அப்போ லூக்கா 6:38 கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் ஆண்டவர் சொல்றார். கொடுக்க தான் தேவன் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அதை எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த கொடுக்கறது குறித்து ரொம்ப அற்புதமா இந்த 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு. ஆக்சுவலா விதைப்பும் அறுப்பும்
அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு பைபிள் வசனம். விதைக்கிறது அறுக்கிறது. இப்போ பாருங்க 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறான். இந்த வசனம் ஒன்று தான் நமக்கு தெரியும். ஆனா முந்தின வசனத்துல தான் பவுல் அழகா சொல்றாரு, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அதைத்தான் லூக்கா 6:38 இயேசு சொல்றார். அதை கேளுங்கள் கொடுக்கப்படுன்னு சொன்ன இயேசுவே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ விதைப்புக்கும் அறுப்புக்கும் சமம். அப்படின்னா ஒரு அறுவடை நம்ம வயல் நிலத்துல பார்க்கணும்னா விதைக்காம எப்படி இருக்க முடியும்? விதைக்கவே இல்லை. ஆனா வயலை போய் பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன பயிரை காணும், அறுவடை போறேன்னா அறுவடை வராது. அதாவது கையில இருக்க கொஞ்சத்தை விதையா விதைக்கணும் நம்ம. அதான் நம்ம தேவனுக்கு கொடுக்கிறதுங்கிறது ஒரு விதை. நம்ம ஆண்டவருக்குன்னு கொடுக்கிறோம். அதைத்தான் தேவன் 100 மடங்கு 1000 மடங்கு பெருகல. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துலதான் முதல்ல ஆண்டவர் கொடுப்பாரு, அதுல தசம பாகத்தை கர்த்தர் கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டுல வரும்போது முதல்ல நம்ம கொடுக்கணும் விதை. அப்ப விதை நெல்லை விதைச்சாதான் அறுவடை பார்க்க முடியும். சிலர் நம்ம விதை நெல்லையை சாப்பிட்டுட்டா அடுத்து எப்படி அறுவடை வரும்? வராது. அதே மாதிரி கர்த்தருக்கு கொடுக்காம இவங்களே முழுதும் சாப்பிட்டா திருப்பி அறுவடை ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப நம்ம விதை இதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒழுங்கு. விதைப்பும் அறுப்போம் பூமியில் இருக்க காலம் முழுதும் அது இருக்கணும்ட்டுன்னு ஆண்டவருக்கு கொடுக்கறது. அப்படிதான். இது பணம் மாத்திரம் இல்லை, நம்முடைய அன்பை கொடுக்கிறது. ஒருத்தரை நேசிச்சு அன்பா பேசினா நமக்கும் அதே மாதிரி அன்பு கொடுக்கப்படும். உழைப்பை கொடுக்கிறது, விதைக்கிறோமோ அதான் நம்ம தாளந்து அது கொடுக்கிறது. அது மாதிரி ஆண்டவர் கொடுக்கணும். இந்த கொடுக்கிற பழக்கம் வாங்குவதை பார்க்கலும் கொடுக்கிறதே நலன்னு இயேசு சொன்னார். அதை மனசுல வச்சு அதிகமா கொடுக்க நீங்க தொடர்ந்து விதைக்க தொடர்ந்து அறுவடை வந்துகிட்டே இருக்கும். இந்த பண கஷ்டமே இருக்காது. ஆமா. அதனால கர்த்தருக்கு அவங்க மனப்பூர்வமா கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும், உற்சாகமா தேவ பிள்ளைகள் கொடுக்கணும். இந்த கொடுக்கிற பழக்கம் வந்துட்டாலே அவங்களுக்கு பண கஷ்டமே இருக்காது. ஆண்டவர் தந்துகிட்டே இருப்பாரு, அந்த அறுவடை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதான் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு ஒழுங்கு. அடுத்தது திட்டமிடணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க பழகணும். அவர் நம்முடைய தகப்பன். இப்போ ஒரு பிள்ளை இருந்தா, சின்ன பிள்ளை இருக்கு, எல்கேஜி யூகேஜினா தானா போய் செல்போன் வாங்குமா, கடையில் போய் தானா ட்ரெஸ் வாங்குமா, அப்பாட்ட கேட்கும், என்னை கூப்பிட்டு போங்க வாங்கி கொடுங்க. அந்த சின்ன பிள்ளை எப்படி ஒரு தகப்பனை அணுகுதோ அப்போ நீ கூட்டிட்டு போய் அதை எடுத்தா கூட இது உனக்கு நல்லா இருக்காது, வேண்டாம் இதை எடுத்துக்கானா சரி, கொஞ்சம் அடம் பிடிச்சாலும் தகப்பன் சொன்னா சரிங்க. அப்போ தகப்பன்கிட்ட கேட்டு அது வாங்கிக்கிற மாதிரி எவ்வளவு பெரிய ஆளானாலும் நமக்கு அவர் தகப்பன். அந்த பழக்கம் வரணும். ஆண்டவரே இது வாங்கலாமா, இந்த செல்போனை வாங்கலாமா, மற்றவங்க வச்சிருக்காங்களுக்கு அதை பற்றி கவனம் இல்லை. நமக்கு ஆண்டவர் பெஸ்ட்டை தான் தருவார். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டது, ஆண்டவர் சொல்லி இப்போ உனக்கு வேண்டாம் இது, எதுக்கு உனக்கு இது, அப்போ கைட் பண்ணுவார். அப்போ அந்த பழக்கம் நம்ம தெய்வ பிள்ளைகளுக்கு வரணும். ஆனால் நம்ம பட்ஜெட் பண்ணி ஒரு மாதம் என்னுடைய செலவு இவ்வளவுதான் எக்ஸாக்டா அப்படின்னு அதை வச்சு ஜெபிக்கணும். ஆண்டவர் இவ்வளவு செலவு இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணும். சிலர் வாரம் டெய்லி சாயங்காலம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும். வாரத்தில் ஒரு நாள் ஃபேமிலியாக போனாங்க, ஒரு சிம்பிளாக சாப்பிட்டு வந்தால் பரவாயில்ல. வாரம் போகணும், அதாவது நாள்தோறும் போகணும், 2 நாளைக்கு ஒருக்கா போகணுன்னா கடன் ஏறிடும். நம்ம என்ன வருதோ அதுக்கேற்றபடி செலவு பண்ணி அதில் என்ன மிச்சம் வரும் அதை பார்க்கணும். இப்போ எங்கள் வீட்டில் நானே என் ஒய்ஃபு தான் மாதம்னா இவ்வளோ பணம் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு கொஞ்சம் அதிகம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டால், என்ன செலவு, நீ உனக்கு என்ன அதிகமாக செலவு வருது சொல்லு, நான் தர்றேன். மற்றபடி இவ்வளோ நம்ம 2 பேர் தான் இருக்கோம், இவ்வளோ பணம் போதும். நான் கரெக்டாக எவ்ரி மந்த் ஒரு குறிப்பிட்ட ஒய்ஃப், ஏன்னா குடும்பத்தை வீட்டு செலவுலாம் பார்க்குறாரு தான். ஆனால் கடைசி வாரம் வரும்போது கேட்பாரு, பணம் தேவை இருக்கா அப்படின்னு. இல்லை போதும் அப்படின்னு சொல்லிடுவான். ஏதாவது அவசியம்னா மட்டும் கேட்குறாரு. ஒரு பட்ஜெட் பண்ணணும். கையில் கிடைக்கிறதெல்லாம் செலவு பண்ணிட்டு அப்புறம் கடன் வாங்கிக்கலாம், அப்புறம் சம்பளம் ஒன்று கொடுத்துக்கலாம். இந்த பழக்கமே இருக்கக்கூடாது. வாங்குற சம்பளத்தில் மிச்சம் எடுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணுமானா முதல்ல பட்ஜெட் பண்ணி எதில் அதிக செலவு இருக்கு பார்க்கணும். இப்போ நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ஊழியத்தில் பல செலவு இருக்கு. எவ்ரி மந்த் எவ்வளோ செலவாக பார்ப்போம். நான் ஆடிட்ட கேட்பேன், இதில் எந்த செலவை குறைக்க முடியும் ஆலோசனை கொடுங்க. இப்போ நானே எங்கள் கேம்பஸ்லாம் சேர்த்து, எதுக்கு இந்த லைட் சும்மா எரியுது, கரண்ட் பில் அதிகமாகும், இதுக்கு இவ்வளோ லைட் போகுது, இல்லை 4 லைட் ஆஃப் பண்ணுங்க, தேவையில்லை. அப்ப நம்ம கவனிக்கணும்ல, நம்ம பாட்டுல இஷ்டத்துக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ரிசோர்ஸஸையும் நம்ம தவறா வீணாக்கிற கூடாது. ஆண்டவர் 5 அப்போ 2 மீனை விடுத்துட்டு மீதியானதை பொறுக்குங்கன்றார். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கூடையில எடுங்கன்றார்.
இஷ்டத்துக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாது. அப்போ வந்து நம்ம மின்சாரம், அதாவது எலக்ட்ரிக் பில்லுல குறைக்கலாம். ஃபேன் ஓடுறதை கட் பண்ணி, அதாவது அனாவசியமா ஆளே இருக்க மாட்டாங்க வீட்டில் ஃபேன் ஓடும், ஆளே இருக்க மாட்டாங்க, லைட் எரியும். பழக்கணும். வெளியே ரூமில் போகும்போது லைட் ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு, ஹீட்டர் ஆஃப் பண்ணு. இப்படி பழகினாலே ஒவ்வொரு மாசமும் எவ்வளோ மிச்சமாகும். அது மாதிரி பெட்ரோல் மிச்சப்படுத்துறது, தண்ணி மிச்சப்படுத்துறது, சிக்கனமாக செலவு பண்ணணும். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்தை வீணாக்கக்கூடாது அப்படின்னு இதுதான் அவசியமான செலவு. பட்ஜெட் பண்ணி இந்த மாதத்துக்கு இவ்வளோதான், இதுக்குள்ளதான் நம்ம செய்யணும்னு ஜெபிச்சா பிரச்சனையே இருக்காது. பவுல் சொல்றாரு, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும். அப்போ எல்லா நிலைமையிலும் மனோரமையா இருக்க கற்றுக்கொண்டேன். அவர் வந்து யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டிருக்காரு, யார்கிட்ட இருந்து? இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்தான். அப்ப நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். அதனால நான் இல்லை இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன், இது இல்லாம என்னால முடியாது, அதுக்காக கடனாவது வாங்கி செஞ்சிடணும், அது வந்து நல்லது. சில பேருக்கு பஸ்ல போய் பழக்கமே இல்லை, போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோவே எடுப்பாங்க. அது ஆமா, வீணா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால எல்லா நிலைமையிலும் நம்ம இருக்க பழகணும், மன ரம்யமா இருக்க பழகணும். ஆண்டவரே இந்த பாதையில நடத்துவார். ஏன்னா எல்லா நிலைமையிலும் மன ரம்யமா இருக்கணும், இப்படிதான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொண்டு வீண் செலவுகளை இதெல்லாம் தவிர்க்க முடியும், அதெல்லாம் பார்க்கணும். அந்த வீண் செலவுகளை தவிர்த்துட்டு ஒரு பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளதான் நம்முடைய செலவு இருக்கணும், இதுதான் இந்த மாசத்துக்குள்ளது. பிள்ளைகள் வந்து திடீர்னு ஒரு இது கேட்கும், படிப்புக்கு ஒரு லேப்டாப் கேட்கணும்னா எக்ஸ்ட்ரா செலவு. அப்போ மற்றதை குறைச்சி எப்படி இதில் நம்ம 2-3 மாசத்துல மிச்சப்படுத்தி வாங்கி கொடுக்கலாம். ஒரு பிளான் பண்ணி ஜெபிச்சாலே ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். ஆனா நம்ம தெய்வ பிள்ளைகள் மத்தியில் என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாரு, எதை நான் ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும், ஊழியக்காரர்கள் மூலமா தான் பேசுவார், ஊழியர்கள்ட்ட தான் பேசுவாரு. ஆனா இப்ப பிசினஸ் பீப்புள் நம்மகிட்ட சாட்சியம் எத்தனை பேர் கத்தர் ஆலோசனை கொடுத்தாரு, பேசினாருன்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க நம்ம போய் பேசினா தானே கத்தர் பதில் சொல்லுவாரு. டைம் கொடுக்கணும்ல. ஆண்டவருக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் குடும்பமா, இப்போ ஒரு உங்க வீட்டுல கடன் பிரச்சனைனா இன்னைக்கு நம்ம வந்து குடும்பமா உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறோம், சின்ன பிள்ளை முதற்கொண்டு. அப்போ வந்து கடன் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், என்ன கடன் பிரச்சனை எழுதி வச்சு குடும்பமா ஜெபிச்சு பார்க்கட்டும், உடனே அற்புதம் நடக்கும். மேரேஜ் காரியமா பட்ஜெட் போடணும், எதுக்கு எவ்வளவு செலவு, இது ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தி, ஆண்டவரே இவ்வளவு தேவை இருக்கு, நாங்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். அந்த மாதிரி ஜெப பழக்கம் ஒவ்வொன்றுக்கும். பிஸ்னஸ் காரியமா என்ன தேவை அதை எழுதி குடும்பமாக உட்காந்து வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி இந்த தேவைகளுக்காக ஜெபிச்சு கர்த்தருக்கு தெரியப்படுத்தினாலே கடன் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். ஒரு மகிழ்ச்சியா எல்லா கர்த்தர் எங்களுக்கு இருக்கார், அவர் போதும், அவர் நடத்துவார் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப இந்த பழக்கம் விசுவாசிகளுக்கு வரணும். ஆண்டவரிடத்துல விசாரிக்க, நீங்க சொன்ன மாதிரி கர்த்தரிட போய் இதை செய்யலாம்னு ஜெபம் நான் கேட்கறதா நினைக்கிறோம். அதான் ஷாப்பிங் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி. அவ்வளவுதான், ஆண்டு இது வேணும், இதெல்லாம் செஞ்சு சந்திச்சு தாரோம் அப்படின்னு. ஆனா ரெபேக்காள் பாருங்க, நான் வேற இடத்துல இருந்து வந்தவ தான். கர்ப்பத்துல குழந்தைகள் மூடி கொண்டுதான், 2 குழந்தை. அப்போ ஸ்கேன்லாம் கிடையாது. இப்போ என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போக முடியாது, ஸ்கேன் பார்த்து என்னன்னு சொல்ல முடியாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாத காலம். ஆனா வேதம் சொல்லுது, அவள் கர்த்தரிடத்திலே விசாரிக்க போனாள் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ரெபேக்காள் போய் அப்படியானால் என்னன்னு கர்த்தர், ஆண்டவரே என் கர்ப்பத்துல இது மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன ஒண்ணு தெரியலையே, அது என்னதுன்னு கர்த்தர் கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, 2 குழந்தை இருக்கும் கர்ப்பத்துல, அதுல மூத்தவன் இளையவன். கர்த்தர் எவ்வளவு அழகா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஏன்னா அவ ஒரு குடும்ப பெண் தானே, அவ தீர்க்கதரிசி கிடையாது, ஒரு குடும்பஸ்திரி. சாதாரண ஒரு சின்ன காரியம், கர்ப்பத்தில் உள்ள குழந்தை மேற்று இப்ப கத்திடத்துல விசாரித்தாள்னு இருக்கு. அப்ப இந்த பழக்கம் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு வரணும். பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எந்த காலேஜுக்கு அனுப்பணும் ஆண்டவரே, என் பிள்ளை எந்த யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லணும், வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம், ஆண்டவர் நம்ம கைட் பண்ணுவாரு. நம்ம நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோம். ஆமா, அங்க விசாரிக்க, இங்க விசாரிக்க, கர்த்தரிட விசாரி. அவர் துக்கப்பட்டு நிக்கிறாரு, என்கிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த கேட்டு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டாலே இந்த மாதிரி பிரச்சனையில நம்ம சிக்கி கொள்ள மாட்டோம். கர்த்தர் வந்து நம்மளை பாதுகாத்துருவார், எது செய்யாது, இதுல மாட்டிக்கூட வேண்டாம் அப்படின்னு நடத்திடுவார். ஏன்னா இதுதான் எனக்கு ஊழியத்துல ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, எல்லாத்தையும் கர்த்தரிடத்துல விசாரித்து செய்யணும்.
இப்போ கர்த்தரிடத்துல நம்ம விசாரித்து செய்யும் போது அதுல ஒரு பாதுகாப்பு இருக்கு, அப்படிதானே? அதாவது ஆண்டவர் அதுல நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும், சவால்கள் வருது, அதாவது இப்போ பிசினஸ் எல்லாம் பண்றோம்னாலும் அதுல ஒரு போட்டிகள் இருக்கு, அதுல ஒரு ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே இருக்கு, நம்மளுக்கு சவால்கள் இருக்கு. ஆனா அதுல கர்த்தர் இடைப்பட்டு நம்மளுக்கு காரியங்களை சாதகமா மாற்றி தருகிறார், அப்படிதானே? ஆண்டவர் அந்த சூழ்நிலை மாற்றி தருவாரு. நம்ம சில நஷ்டங்களை இழப்புகளை சந்தித்து போக வேண்டியது வந்தாலும் நான் இருக்கேன்ல, முடிவு நன்மையா இருக்கும், பயப்படாத, தைரியப்படுத்தி நடத்திக்கிட்டே இருப்பார். நம்ம அதுல சோர்ந்து போக மாட்டோம், போய் ஒரு கண்ணில் அகப்பட்டுற மாட்டோம். இவ்வளவு பணம் தேவை இருக்குன்னு எங்கேயே போய் கடன் வாங்கி மாட்டிக்கிட மாட்டோம். கர்த்தர் விட மாட்டாரு. நான் இருக்கேன், பொறுமையாரு, சரியாகும். அது மாதிரி கர்த்தர் அற்புதமா நடத்திடுவார். இப்ப எனக்கு ஒரு ஃபேமிலி தெரியும், அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க நல்ல பிஸ்னஸ் செய்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள், நல்ல ஜெபிக்கிறவங்க. திடீர்னு பிஸ்னஸில் ஒரு முறிவு ஏற்பட்டது. கடன் வாங்கின திருப்பி கொடுக்க முடியல, பிஸ்னஸ் நஷ்டமாயிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இருக்கிற சொத்தை அந்த பிஸ்னஸை விற்று கடன் அடைக்கணும். அந்த சூழ்நிலை இவங்க பல விதத்தில் பேங்க் அங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் முடியல. ஜெபம் பண்ணியிருக்காங்க, சரி நம்மகிட்ட இருக்கிற பிஸ்னஸை விற்று கடன் அடைச்சிருவோம். பிஸ்னஸ் விற்றுட்டா அப்புறம் வேற வருமானத்துக்கு வேற வழி தான் பார்க்கணும். முதல்ல இதுலேருந்து விடுதலை ஆயிரும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் எங்கிட்ட இருக்கிறது தான், நாங்கள் விற்று கடன் அடைச்சிடறோம், அடுத்து எங்களுடைய வருமானத்துக்கு நீர் தான் வழி விடணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்காங்க. ஜெபிச்சு நெக்ஸ்ட் டே விலை பேச போகிறாங்க விற்கிறதுக்கு. அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபோன் வருது அமெரிக்காவில் இருந்து. இவரோட கூட காலேஜில் படித்த ஃப்ரெண்டு, 10-15 வருஷமா பழக்கம் இல்லை, அவர் எங்கே இருக்காரு. திடீர்னு ஃபோன் பண்றாரு, எப்படிதான் இருக்கான்னு அங்கேருந்து பேசுறேன் அப்படின்ட்டு பேசுறாரு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க. அப்போ என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு சந்தோஷமா பேசுறேன், நம்ம பழைய ஃப்ரெண்டு பேசுறான்னு. நான் அமெரிக்காவில் இருக்கேன், இந்த மாதிரி நான் இருக்கேன், ஆண்டவர் நல்ல வசதியாக வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு, உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டேன், பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு போனியாமே அப்படின்னு. அப்போ இந்த ஊர்ல இருந்து யாரும் சொல்லியிருக்காங்க, அவருக்கு இருக்கிற ஆளுக்கு சொல்லியிருக்காங்க. அவரு ஃபோன் எல்லாம் நீ கேட்டு வாங்கி ஃபோன் பண்ணி பேசுறாராம். ஆமாடா அப்படி இருக்குது, அதை செட்டில் பண்ணலாம் இருக்க, நீ பிஸ்னஸ்லாம் ஒன்று கொடுக்க வேண்டாம், இத்தனை லட்சம் தானே நான் அனுப்புறேன் உனக்கு, நீ அதை செட்டில் பிஸ்னஸை பண்ணு, பிஸ்னஸ் பண்ணி லாபம் வர வர என்ன கொடுத்துக்கிட்டா போறோம். ஒரு பாருங்க, நாளைக்கு விற்க போறாரு, இன்னைக்கு நைட்ல அதான் ஆண்டவர் செய்தார் போறோம். அப்ப நீ அவங்க கர்த்தரை சார்ந்து நின்னாங்க, எந்த மனுஷனையும் தேடி ஓடாம ஓகே கர்த்தர் நடத்துவாரு. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையிலையும் மனுஷனை பார்க்காம சூழ்நிலை பார்க்காம கர்த்தரை சார்ந்து நின்றா ஒரு நம்பிக்கை வீண் போகாது, அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். அப்ப இந்த பழக்கம், அதை கர்த்தரை சார்ந்து நிற்கிற பழக்கம் தெய்வ பிள்ளைகளுக்கு வரணும். எல்லாத்திலும் அவர் தான், அவர் நடத்துவார், அவர் தகப்பன் தானே. அப்ப நமக்கு கைவிட மாட்டார் நம்மள. அப்ப நம்ம ஒருத்த மகன் கடன் வாங்கினா யார் பொறுப்பு? தகப்பனை தான் பிடிப்பான். உன் பிள்ளை வாங்கின நீ தானே பொறுப்பு, தகப்பன் எனக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப நம்மளை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கடனோடு தான் அவர் ஏற்றுக்கொள்றாரு. அப்ப அவரை நம்ம சார்ந்து நிற்கும் போது அவர் பே பண்ணுவார். அவருக்கு இது ஒரு லேசான இதுல அவர் எதிர்பார்க்கறது நம்ம அவரை சார்ந்து நிக்கணும்ன்றாரு. அப்ப கிறிஸ்தவங்களுக்குள்ள இந்த பழக்கம் வரணும். வசனத்துல இப்படி சொல்லி இருக்குது, அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இன்னொரு பிரச்சனை நம்ம மக்கள் மத்தியில் என்னன்னா, டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜோபிக்கணும், அப்பதான் ஆசீர்வாதம்னு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்ததுனால டெய்லி காலை எழும்பணும்னு ஒரு பைபிள் வாசனம், ஜபம், அவ்வளவுதான். அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது, அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அதன்படி வாழ்றேன்னு ஒப்பிட்டு பாக்குற பழக்கம் இல்ல, அதான் பிரச்சனை. அது ஒரு டியூட்டி மாதிரி செய்யறது, வாசித்தா போதும், டெய்லி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அதிகாரம் வாசித்துட்டேன். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கிற மாதிரி அதன்படி செய்கிறவளா இருங்கள் தான் பைபிள் சொல்லுது. அவங்கதான் கற்பாறையின் மேல் கட்டின வீடு இருக்கிறார், ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். அதை நம்ம மறந்துட்டோம். அப்போ வாசிக்கும் போது வசனம் என்ன சொல்லுது, எந்த பிரச்சனைக்கும் இந்த பிரச்சனைக்கு பைபிள் என்ன சொல்யூஷன் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கான்னு தியானிச்சாலே ஈஸியா அதில் மேற்கொள்ள முடியும், வெளியில வர முடியும். அப்ப நம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கேட்கிறவங்க கடன் பிரச்சனை விடுதலையாகி ஒரு பரிபூரண ஆசீர்வாதம், ஒரு சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் கைட் பண்ணுவாரு, ஆண்டவர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அதனால இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கி கொள்ளாம ஆண்டவர் அழகா நடத்துவார். நிச்சயமாக இந்த நிறைய நாட்கள் இதை குறித்து பேசியிருக்கோம், ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் வேத வசனம் என்ன சொல்லுது, கடன்ல சிக்கி கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சிக்கினதுக்கு அப்புறமும் ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறாரு,
நம்மளுடைய பக்கத்துல இருக்கிற தவறுகள் பாவங்கள் அதை நம்ம அறிக்கை செய்து ஆண்டவரோட பக்கத்துல வரும்போது எப்படி ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு, அதை ரொம்ப அழகா சொன்னீங்க, நம்ம பாவிகளா இருந்து நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்ம கடனையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் இல்லையா? ஏற்றுக்கொண்டு அவர் அதை தீர்க்கிறது மட்டும் இல்ல, ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடுது. ஏன்னா அவரை சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. இதை சொல்லும்போது இந்த வசனம் தான் ஞாபகம் வருது, நான் செடியா இருக்கேன், நீங்க கொடியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த செடியும் கொடியும் இணையும் போது தானே அந்த ஆசீர்வாதமும் அந்த எல்லா காரியம், அன்பு மற்ற காரியங்கள் சுலபமாவே வந்துடும். ஆனா அதே காரியத்துல ஆண்டவர் சொல்றாரு, என்னால அன்றி உங்களால ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. சோ நம்ம தனிப்பட்ட விதத்துல ஒரு சிக்கலையோ ஒரு நெருக்கடியோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றது கஷ்டம். ஆனா ஆண்டவரை சார்ந்திருந்து ஒப்பு கொடுக்கும் போது பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறார். இந்த நாட்கள்ல நம்ம கடன்ல இருக்கிறவங்க முற்றிலுமா விடுபடுறது மட்டும் இல்ல, கடன் இல்லாம ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நீங்க ஆசீர்வதித்து ஜெபிக்கணும் நம்மளோட பிள்ளைகளுக்கு. ஓகே, இப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். உங்களோட இணைந்து நான் ஜெபிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும், அதான் முக்கியம். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவங்களாக இருக்கலாம். இப்போ இயேசுடைய வார்த்தையை கேட்டீங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின்படி நடக்க, உங்களுடைய ஆலோசனையின்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய மிஸ்டேக்குகள் எல்லாம் மன்னிச்சு பொறுத்து இனி நாங்கள் ஒழுங்கான ஒரு சரியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும் உடைய வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எத்தனை கோடி கடன்னாலும் சரி, அந்த கடன் ஆண்டவருக்கு சொந்தம். நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறும்போது தகப்பன் தானே பொறுப்பு, அவர் பொறுப்பெடுத்து கொள்ளுவார். ஆனால் இனி கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கடன் வாங்கிட்டு கத்தர் பார்த்து கொள்வார்னா, என்கிட்ட கேட்டுட்டா வாங்கினேன்னு கத்தர் கேட்பார். அதுக்கு இடம் கொடுக்காம கத்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஒவ்வொன்றையும் செய்யுங்க. ஆண்டவர் அழகாய் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கடன் இல்லாத ஒரு ஆசீர்வாதமான சம்பூரணமான மகிழ்ச்சியான வாழ்க்கை, வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம், அதில் ஒரு மிச்சம், ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார்னு விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பூரண விடுதலை தருவார். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா தேவரீர், உம்முடைய பிள்ளைகளோடு தெளிவாக நீர் பேசினீர். உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும். தவறுகளை கர்த்தர் தயவாக மன்னியும். அறியாமல் இருந்த காரியங்களை மன்னியும். இன்றைக்கு வேத வசனத்தின் வெளிச்சத்தில் காரியங்களை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு உள்ள ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். பாவங்களை மன்னியும், தவறுகளை கர்த்தர் மன்னியும். புது இருதயத்தை ஆண்டவர் தாரும். ஆண்டவரை வீண் செலவுகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கும், பெருமைக்கு இடம் கொடுக்காதபடிக்கும், மற்ற மனிதர்களை பார்த்து வீணான செலவுகளை செய்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடைகளை கொண்டு வராதபடிக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். உம்மிடத்தில் ஆலோசனை பெற்று எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாரும். இந்த நாள் முதல் ஒரு ஆச்சரியமான மாற்றம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். இப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை நீர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த கடன் என்கிற பாரம், அந்த இக்கட்டிலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். ஒரு வழியும் இல்லையே, இந்த கடனை தீர்க்க ஒரு மார்க்கமும் இல்லையே என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளை பாரும். நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து அற்புதம் செய்கிற தேவன், வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாக்குகிற தேவன். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய கடனை அடைப்பதற்கு ஒரு வழியை நீர் கட்டாயம் திறந்து கொடுப்பீராக. இந்த கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டில் இந்த விடுதலை கொடுப்பீராக. இனிமேல் அப்படிப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய ஆலோசனை பெற்று வாழ கர்த்தர் கிருபை தாரும். இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். உம்முடைய வழி நடத்துதலையும் ஆலோசனைகளை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட வீண் செலவுகளை கொண்டு வருகிற வியாதியின் வேதனைகள் குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். ஆஸ்பத்திரி செலவுகள் இல்லாதபடிக்கு ஒரு அற்புதமான சுகம் வீட்டுக்குள்ளே வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா,
பொல்லாத மனிதர்களால், ஆண்டவரே மனுஷேக வல்லமையினால், அசுத்தாவின் கிரிகளினால் உண்டாகிற போராட்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் நீங்கி இனி ஒரு ஆசீர்வாதமும் செழிப்பும் அவருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். வருமானத்தை நீர் ஆசீர்வதியும், வேலையிலே நீர் ஆசீர்வதித்து, சம்பளத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணும், அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணும், அவருடைய தோட்டங்கள், நிலங்கள், வயல் நிலங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வருமானத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். இன்று முதல் ஒரு செழிப்பையும் நன்மைகளையும் காணட்டும். கடனில்லாத ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வாதமான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க, உம்முடைய ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த கடன் பிரச்சனை குறித்து நிறைய காரியங்களை வேதத்துல இருந்து அண்ணன் நமக்கு ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து காட்டினாங்க. நிறைய சாட்சிகள், இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார், அற்புதங்கள் செய்ய வல்லவர், நம்மை மட்டும் ஏற்றுக்கொள்பவர் அல்ல, நம் கடனையும் சேர்த்து ஏற்று அந்த காரியங்களையும் சூழ்நிலைகளையும் மாற்றி தர வல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சிகளை பார்த்தோம். அதனால நம்பிக்கையை இழந்துராதீங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எவ்வளவு கோடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சவாலா இருந்தாலும், இயேசு கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா இயேசு நிச்சயமாக உங்க சூழ்நிலைகளை மாற்றி உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். ஆனா நம்ம பங்குல என்னென்ன காரியங்கள் செய்யணும்னு சொல்லி அநேக காரியங்கள் அண்ணன் பேசினாங்க. நம்ம கூட ஜெபம் பண்றது, ஆண்டவருக்கான கொடுக்க வேண்டிய தசம பாகம் கொடுக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடுறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம சரி செய்து கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக அவரோட பங்கை செய்வார். அதாவது அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். நம்பிக்கையா இருங்க. தொடர்ந்து பல இந்த மாதிரி காரியங்கள், பிரச்சனைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பலருக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா எங்களுக்கு அதை நிச்சயமா தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.